சந்தோஷம். எந்த செயலும் எடுத்த உடனே பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக பலன் கிடைக்கிறதற்காக பொறுமை அவசியம். நீங்கள் எதை செய்தாலும் உடனே ஒரு எனக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்றால் நிச்சயம் சாத்தியம் இல்லை. ஒரு விளையாட்டாக ஒரு குரங்கு கதையை சொல்வதுண்டு. ஒரு முறை ஒரு குரங்கு விவசாயம் செய்ய ஆசைப்பட்டது. அதன் அடிப்படையில் விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து விவசாயம் செய்தது. அதற்கான விதையும் தூவிவிட்டு டெய்லி தண்ணி ஊற்றி கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு பெரிய குரங்கு கேட்டது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டது. அதுக்கு ஒரு குரங்கு சொன்னது, நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் 20 வாளி 30 வாளி நான் தண்ணி ஊற்றுகிறேன் என்று சொன்னது. அடடா, 30 வாளி தண்ணி ஊற்றினால் அந்த விதை அழுகி போய்விடுமே, அது நல்ல விஷயம் இல்லையே இல்லைன்னு. அதுக்குள்ளே இன்னொரு குரங்கு சொல்லி, நான் தினந்தோறும் அந்த விதையை நோண்டி நோண்டி பார்க்குறேன், முளைக்கவில்லை என்பதனுடன் அந்த பெரிய குரங்கு சிரித்து கொண்டே போனதான். இப்படி விவசாயம் செய்தால் எப்படி அது உருப்படும், எப்படி அந்த விதை வளரும்? இந்த விதை வளர்வதற்குண்டான அந்த மண்ணில் தன்மை இருக்க வேண்டும், அதற்கான கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விதை எப்படி முளைக்கும் என்று அந்த குரங்கு சிரித்து கொண்டே போனதான். ஒரு செயலை செய்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக பலன் கொடுக்க வேண்டும் என்று அதன் பற்றியே நீ நினைத்திருந்தால் இந்த குரங்கு கதை போலதான் எப்பொழுதும் நடக்குமா. எனவே எப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு செயலை செய்கின்றோமோ அதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்புதான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அதை தீர்க்கமாக முழுமையாக செயல்பாடை கவனித்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த குரங்கு போல் பிரதிபலன் இல்லாமல் தினந்தேறும் நோண்டி பார்த்து போட்டுக்கொண்டே இருந்தால் விதை முளைக்கவே முளைக்காது. நம்ம என்ன நினைப்பதோ அது சாத்தியம் ஆகாது என்று சொன்னார்கள். ஆம் நண்பர்களே, நிறைய காலத்தில் நீங்கள் என்ன விதிக்கிறீர்களோ அதுக்காக கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பொறுமை இருந்தால் அது உங்களை தேடி வரும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.